சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இறுதி கட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்காக இந்த சாய் அப்பா நான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் துரோகங்களை ஒழித்து கட்ட இந்த சாய் அப்பா நான் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உன்னோடு இந்த சாய் அப்பா உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம், உன் அப்பா உனக்கு நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன்னுள் நடத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நடத்தியிருக்கும் சில விஷயங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? சரியானது என்னவென்று உனக்கு நான் சொல்ல வேண்டிய நேரம் இது. தெளிவான உண்மைகளை உனக்கு எடுத்து தர வேண்டிய நேரம் இது. சாயப்பா என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் பல துன்பங்களுக்கும் நல்ல முடிவு என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லதொரு முடிவை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை ஆட்டி படைத்த துரோகங்களையும் துன்பங்களையும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டிய நேரம் இது. உனக்கான காலம் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை சந்தித்த விஷயங்கள், என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நடந்த விஷயங்கள், உனக்கு கொடுத்த துரோகம், நீ சிந்திய கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் அறிவேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலம் உன்னிடம் இருந்து இந்த மனிதர்கள் தந்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க என்னை அனுப்பி இருக்கிறது. உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கொடுக்கத்தான் இந்த பிரச்சனை உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி ஒவ்வொரு நிலையையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? ஒவ்வொரு நிலையையும் இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என்ன நடந்துவிட்டது நம்மை சுற்றி என்று எல்லாமும் நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், உனக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான உண்மைகளோடு உன்னை தேடி வர தொடங்கிவிட்டது. உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வர தொடங்கிவிட்டது என்பதையும் நீ மறக்காதே. எந்த காலகட்டங்களையும் நாம் சரியாக உணரும் பட்சத்தில் நமக்கு நம் தெய்வம் கொடுக்கும் வாக்குறுதிகள் ஒன்றிலும் நல்ல தெளிவு பிறந்துவிடும். உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலக வேண்டும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு இவர்கள் கொடுத்த துன்பங்கள் ஒவ்வொன்றும் என் நினைவில் இருக்கிறது. உன்னை எந்த அளவிற்கு இவர்கள் கலங்க வைத்தார்களோ அந்த அளவிற்கு அதற்கான தண்டனையும் இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உனக்கு வேண்டுமானால் இது எல்லாமும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன் அப்பா அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் கவனித்து கொண்டிருக்கும் உன் அப்பா. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அதை உனக்கு நான் என்னவென்று எப்பொழுதும் சொல்லி கொண்டு தான் இருக்கின்றேன் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் இந்த பிரச்சனை போவது என்ன என்பதை உன்னால் சரியாக கணித்து விட முடியும். இந்த சாயப்பா நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ மறக்காதே. கலங்கி நின்று வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ விட்ட பொழுது இந்த துரோகம் அதை எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்தது என்பதை மறந்து விடாதே. இந்த துரோகம் அதற்கெல்லாம் கை கட்டி சிரித்து கொண்டிருந்தது என்பதையும் நீ மறக்காதே. ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணரும் காலம் இது. என்ன நடந்தாலும் என் குழந்தை எதையும் பெற்றுக்கொண்டு நீ சரியாக வாழத்தான் வேண்டும். எந்த இடத்திலும் இந்த அப்பா தருகின்ற நம்பிக்கை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, முடியாது என்று நினைக்கும் விஷயங்கள் இங்கு ஒன்றுமே கிடையாது. நீ மனது வைத்தால் இங்கு எதுவுமே சாத்தியம். நீ மனது வைத்தால் இங்கு எதுவுமே உனக்கு சத்தியம். உன்னோடு நான் இருக்கும்பொழுது உன் தேவைகளை அறிந்தும் புரிந்தும் உன்னுடைய சூழ்நிலைகளை முழுமையாக உணர்ந்து நான் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லிவிடும் இந்த காலம். நீ எதையுமே சர்வ சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள். இந்த சாயப்பா நான் இருக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதும் தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே மாற வேண்டும். இந்த அப்பாவினுடைய அன்போடு உன் வாழ்க்கை நடக்கும் பல நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் ஒவ்வொன்றும்
உன்னிடத்திலேயே வந்து உன்னை ஆறுதல் படுத்த வேண்டும். அப்பாவினுடைய வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா தருகின்ற வாக்குறுதியில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதையும் நீ மறந்து விடாதே. என்றும் ஒரு மாற்றம், என்றும் ஒரு தடுமாற்றம் வாழ்க்கையில் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால் ஒவ்வொன்றிற்கும் தகுந்தாற்போல என் குழந்தை உன்னை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. ஒவ்வொரு சூழ்நிலையும் உன்னை புரிந்து கொண்டு நீ வாழும்படி உன்னை எப்பொழுதும் தயார்படுத்தி கொண்டே இரு. இனி என்ன நடக்கும் என்பது எல்லாமும் இந்த அப்பாவினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும். இந்த சாயப்பா சொல்ல சொல்ல அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்க்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் என் குழந்தை கடந்து வர கற்றுக்கொண்ட இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. எண்ணற்ற விஷயங்களை நாம் பார்த்த பிறகும் கூட ஒரு சில விஷயங்கள் நம்மை நம்பிக்கையோடு வாழச் செய்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் உன்னுடைய இறை பக்தி தான். தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கைதான். தெய்வத்தின் மீது நீ வைத்த நம்பிக்கையினால்தான் எந்த ஒரு செயலிலும் உன்னால் சரியான முடிவை எடுக்க முடிகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னால் சரியான ஒரு நம்பிக்கை பெற முடிகிறது என்பதை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் கை தூக்கி விட்ட பொழுதெல்லாம் என் குழந்தை இந்த துரோகங்களை நினைத்து நீ கலங்கியதை நான் பார்த்திருக்கின்றேன். எவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் உன்னால் முழுமையாக சிரிக்க முடிவதில்லை. எவ்வளவு நன்மைகள் உனக்கு நடந்திருந்தாலும் அதை உன்னால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடிவதில்லை. என்ன இருக்கிறது, ஏது இருக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இனி இத்தனை காலம் நீ பட்ட வேதனைகளும் சோதனைகளும் முடிந்து உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டிய நேரம். நீ நினைத்தது போல உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் கிடைக்கப் போகின்ற நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் உனக்கு நல்ல நாளாக மாற, எந்த நேரமும் உனக்கு வெற்றியை நிலைநாட்டவும், நீ சரியான ஒன்றை தெளிவாக உறுதியோடு வெற்றிடவும் எப்பொழுதும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்பதை மறக்காதே. தைரியமான அன்பு கொண்டு என் குழந்தை செய்ய நினைக்கும் சில விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். உனக்கு நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் அது நடத்தி கொடுக்கட்டும். எல்லாமுமாக உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்களோடு உன்னை நீ எப்பொழுது முழுமைப்படுத்தி கொண்டே துரோகிகளை துரோகம் செய்வது எதற்காக இங்கு சாத்தியம்தான். தயங்காமல் இருந்தால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு சத்தியம்தான். நீ நினைத்தால் மட்டும்தான் இங்கு எதையும் மாற்ற முடியும் என்பதை புரிந்து, நினைத்தால் மட்டும்தான் இங்கு எதையும் தீர்த்துவிட முடியும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வந்து கொடுக்கும் இது போன்ற விஷயங்களோடு நீ நிச்சயமாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள தயாராகி விட்டாலே அது போதும். நடக்கும் விஷயங்களும் உனக்கு நல்லதை கொடுக்கும்பொழுது வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த பாடங்கள் எல்லாம் உனக்கு என்னவென்று தெளிவாக தெரிந்துவிடும். நல்லது நடக்கும் என்பதை நீ உணரும் காலம், எதையும் தெளிந்து கொண்டு நீ வாழ வேண்டிய காலம். அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை கவனமாக ஏற்றுக்கொள்ளும் இந்த காலம் என்பதை நீ மறக்காதே. யார் முன் நின்று உனக்கு என்ன சொல்லி இருந்தாலும், யார் உன்னோடு இருந்து உனக்கு எதை நடத்தி இருந்தாலும் நினைத்தால் மட்டுமே அது உன்னுடையதாக மாற முடியும். நீ ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த பிரச்சனைகள் உன்னுடையதாக மாற முடியும். நீ எதையும் இல்லை என்று ஒலிக்கும் பொழுது, வேண்டாம் என்று தள்ளிவிடும் பொழுது இது எப்படி உன்னுடையதாக மாறும்? அதனால் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை உணர்ந்து விட்டால் இனி வரும் காலங்களில் உன்னை தேடி வரும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் உன்னால் நிச்சயமாக மாற்றிவிட முடியும் என்பதை நீ புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, எதிர்பாராத காலமும் இந்த நேரம் உனக்கு ஏற்றது போல பல நல்ல விஷயங்களை திருத்தி கொடுக்கும் என்பதை மறக்காதே. உன்னுடைய விருப்பங்கள் போல பல நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. எல்லா நேரமும் உனக்கு வேண்டிய நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் உண்மைகளையும் நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் சொல்ல சொல்ல இனி உனக்கென நடத்தப்படும் இந்த விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளை நீ பெற்றுவிட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த ஒரு தேவையிலும் உன்னை உருவாக்கும், உன்னை வழிநடத்தவும் நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த மாற்றங்களோடு உன்னை நடத்த நான் எப்பொழுதும் உன்னை வந்து சேர்வதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை வந்து தொடர்ந்து நின்று நான் உனக்காக சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேவையென்று உனக்கு நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க இனி சரியாக பெற்றுக்கொண்டாலே அது போதும். எதிர்பாராத காலமும் இந்த வாழ்க்கை உன்னுடைய துரோகங்களை எல்லாமும் வேறறுத்து உன்னுடைய நம்பிக்கையினால் எதையும் உனக்கு நிலைநிறுத்த வரும் என்பதை மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தைக்கு நான் கொடுத்த சோதனைகள் முடிந்தது. துரோகத்தினுடைய அத்தனை உண்மைகளும்
வெளிச்சத்திற்கு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த தருணங்களையும் எதிர்கொண்டு வாழ நினைக்கும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட உண்மைகளோடு இந்த வாழ்க்கை அடைய முயற்சி செய். நீ எதிர்பார்க்கும் நன்மைகளோடு இந்த வாழ்க்கை அடைய நீ முயற்சி செய். முடிந்த வரையிலும் போராடு. எல்லாம் நல்லபடியாகவே இந்த சாயப்பா நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.